மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் வழங்கப்பட்டதில் மிகப்பெரிய அரசியல் உள்நோக்கம் மற்றும் நிதி முறைகேடு ஒளிந்திருப்பதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். தமிழகத்தில் சுமார் 1.31 கோடி பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சமீபத்தில் பயனாளிகள் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 3 மாதத்திற்கும் சேர்த்து கோடை காலத்திற்கான சிறப்பு நிதி என்று கூடுதலாகவும் என்று தலா 5000 ரூபாய் ஒரே நேரத்தில் வரவு வைக்கப்பட்டது. இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பின்னால் வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து வாக்காளர்களை கவரும் நோக்கம் இருப்பதாக தமிழக தலைமைச் செயலர், டிஜிபி, சிபிஐ மற்றும் இந்திய தணிக்கைத்துறை தலைவர் ஆகியோருக்கு வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி என்பவர் புகார் மனு அனுப்பியுள்ளார். பயனாளிகள் யாரும் முன்பணம் கோராத நிலையில் 3 மாதத்திற்கான தொகையையும் கோடைக்கால சிறப்பு தொகையையும் சேர்த்து 5000 ரூபாயாக வழங்கியது அரசு நிதி ஒழுங்குமுறை விதிகளுக்கு எதிரானது. சுமார் 6500 கோடி ரூபாய் பொது பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி தேர்தல் ஆதாயத்திற்காக அரசு இயந்திரம் முன்கூட்டியே செயல்பட்டுள்ளது. இது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படும் மறைமுக லஞ்சமாகவே பார்க்கப்பட வேண்டும் என அவர் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் அரசு பொருளாதார விதிகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து இந்திய தணிக்கைத்துறை தலைவர் விரிவான தணிக்கை நடத்த வேண்டும் என அவர் கோரியுள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐ விசாரணை நடத்தி இதற்கு பொறுப்பான முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.